அட்லாண்டிக் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கலர் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் எப்படி பார்த்தாலும் அழகா இருக்குங்க. இந்த 200 செக்மெண்ட்ல நீங்க எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் இந்த வெஹிக்கிள் கிட்ட நிக்கவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகுங்க. ரொம்ப வெயிட் ஏத்திட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அடி தட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த சவுண்டை கேட்டோன்னு எனக்கு ஒரு கவிதை மைண்ட்ல வருது. என்ன கவிதைன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டோட குரல் தான் அழகா இருக்கும், பட் எனக்கு என்னோட டியூக்கோட சவுண்டு தாங்க அழகா இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஒரு யங்ஸ்டரோட கனவு வெஹிக்கிளை பற்றி கைஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி டைலாக் சொல்லி நான் கேடிஎம்லேருந்து எல்லா வெஹிக்கிளும் எடுத்து ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா 160 இருந்துட்டு 390 வரைக்கும் எல்லா பைக்கையும் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வெஹிக்கிள் பற்றி பார்க்க போறோம்னா டியூக் 200, அதாவது 2026ல நியூ கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கலரை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 2026ல நிறைய அப்கிரேடுன்னு பேரில் டவுன் கிரேட் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கதறிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் கைஸ். இந்த 2026ல நியூ கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது அட்லாண்டிக் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 3 கலர் ஆப்ஷன் இருந்துச்சு, அதாவது பிளாக்கு, ஆரஞ்சு, கிரே கலரு, இப்போ இந்த ப்ளூ கலர். நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்கறதுக்கு பங்கமா இந்த கலரை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி சும்மாவே நம்ம கேடிஎம் பைக்ஸை கொண்டு ரோட்ல கொண்டு போனாலே எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. பெரிய ஆட்கள் இருந்து சின்ன ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க இந்த வெஹிக்கிளை. ஸோ அதே மாதிரி இந்த கலர் தீம் பார்க்கறதுக்கு நேரில் பார்க்கறது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இந்த வெஹிக்கிள்ல டியூக்குன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர்ல, 200ன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்டிக்கருங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டியூக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் ப்ரொஃபைலு அப்படியே ஒரு ப்ளூ கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த வெயில்ல, அதாவது இந்த சுட்ட வெயில்ல இது ரொம்பவே மினுங்குதுங்க. ஸோ நானும் மினுங்கிட்டு நிற்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் தாங்க யங்ஸ்டரோட கனவு கண்ணின்னே சொல்லலாம். இந்த வெஹிக்கிள எப்படி பார்த்தாலும் அழகா இருக்குங்க. இந்த 200 செக்மெண்ட்ல நீங்க எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் இந்த வெஹிக்கிள் கிட்ட நிற்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகுங்க, அவ்வளோ அழகா பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்த வெயில்ல இந்த வெஹிக்கிளை பார்க்குறப்போ இந்த ப்ளூ கலர் எல்லாமே மினிங்கிட்டு பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா பொண்ணுங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் நம்மள தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியும். நான் இதில் டெலிஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம டியூக் சீரீஸ்ல எல்லா வெஹிக்கிள்லையும் டெலிஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே டெலிஸ் ஃப்ரேம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 பேக்ஸ் எல்இடி ஹெட்லாம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்இடி ஹெட்லாம்பை நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஹெட்லாம்புக்கு சைடில் 2 ஆரஞ்சு கலர் சைடு பீஸ் கொடுத்துருக்காங்க. டியூக்கோட ஒரு ஐடென்டிட்டினே சொல்லலாம். ஸோ இது ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குன்னு சொல்லலாம். எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. இந்த ஹெட்லைட்டும் இந்த இண்டிகேட்டர்ஸ்லுமே எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த 2026ல இந்த நியூ கலரில் இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே கேடிஎம்ல நம்ம எல்லா வெஹிக்கிள்லையும் பார்க்கலாம், இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. WPFX-ஓட யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய வெஹிக்கிள்ஸ், அதாவது 160, 200 எல்லாமே எண்டூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு பிராண்டோட யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த கலரில், இந்த ப்ளூ கலரில் WPFX-ஓட யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஆனால் 2026 மாடல் இந்த கலரை தவிர வேற கலர் இருக்குல்ல, அந்த ஒரு கிரே கலரோ இல்லைன்னா ஆரஞ்சு கலர், அந்த கலரில் எல்லாமே எண்டூரன்ஸோட பிராண்டோட யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கலர்ல WPFX-ஓட யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க गाइस. 2026ல டியூக் 200ல இந்த அலாய் வீல் செட்டப் அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது நம்ம அந்த 160ல யூஸ் பண்ண அதே அலாய் வீல் செட்டப் தான் இங்க யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அலாய் வீல் செட்டப் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பழைய வண்டியை கம்பேர் பண்றப்போ டிசைனர்ஸ் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச் வீல். அதே பேக்ல பாத்தீங்கன்னா 140/60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச் வீல். அதாவது நீங்க 25 வரைக்கும் இந்த டியூக் 200 எடுத்துட்டீங்கன்னா 150 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருப்பாங்க பேக்ல. ஆனா பட் இந்த வெஹிக்கிள்ல 140 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 10 சைஸ் பக்கத்துல கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல 300 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா 230 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ்ங்க. இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அலுமினியம் சிங்கம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிராபிள் இருக்குல்ல, அது 160யோட கிராபிள் தான் யூஸ் பண்றாங்க. பேக்ல பாத்தீங்கன்னா அந்த பழைய ரியல் டைலைட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 155 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 100 எக்ஸ்ட்ராஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப நீங்க, அதாவது ரொம்ப வெயிட் ஏத்திட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அடி தட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ த்ரிஃப்ட்ல எல்லாம் அடிச்சீங்க கண்டிப்பா அடி தட்டும். இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் பாத்தீங்கன்னா 822 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு 6 feet இருப்பேன், எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். गाइस ஏறுறப்போ பில்லியன் சீட் இருக்குல்ல, ரொம்ப ஹைட்டா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஏறுறப்போவே தட்டுதுங்க, பாத்தீங்களா? ரொம்ப ஈஸியாலாம் ஏற முடியல. ஓகே,
ஏறி உட்கார்றப்போ நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் உட்கார்ற ஃபீல் அப்படியே கிடச்சிதுங்க. ஸோ அது ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. அதாவது ஃபுட் ஃபக்ஸும் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே ஸ்போர்ட்டியாக பேக்கில் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், நான் ஒரு 6 ஃபீட் இருப்பேன். எனக்கு வண்டி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. எனக்கு எந்த வண்டி எடுத்தாலும் ஷார்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 5.5க்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஓரளவு சூட்டபிள் ஆகும். நீங்கள் ஒரு 5.2, 3 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த சிங்கிள் பார் ஹேண்டில், அதாவது ஒரு பியூர் நேக்கட் வெஹிக்கிள் ஓட்டணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த KTM Duke 200 ஓட்டினீங்கனாலே அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒய்டாக இருக்குங்க. ஸோ ஃபியூல் டேங்க் ரொம்பவே குட்டியாக இருக்குது. அந்த ஹேண்டில் ரொம்பவே பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 159 kg தாங்க உண்டு. ஓரளவுக்கு வெயிட்லெஸ்ஸான ஒரு வெஹிக்கிளுங்க. குட்டியான ஒரு ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது இந்த கிளாசி ஃபினிஷில் இருக்க இந்த ஆரஞ்சு கலரும் பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 30 to 35 கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து இந்த மைலேஜ் வேரி ஆகுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுங்க, கரெக்டாக இருக்கும். டியூக் சீரிஸ் பை பண்ணணும்னா நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளோட சீட் குஷனிங் எப்படி இருக்குது அப்படின்னு, அதாவது கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெயிட்டான ஒரு ஆள் உட்கார்ந்து போகிற அளவுக்கு இல்லைங்க, ஓரளவுக்கு ஒடுங்கி இருக்குன்னு சொல்லலாம். கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா இப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கப்போ பயங்கரமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. குஷனிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த கம்பேர் பண்ணுறப்போ இப்போ குஷனிங் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரைடர் சீட்டு ரொம்ப ஒய்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 90-100 kg இருந்தால் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் சீட்டிங் செட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபேமிலி யூசேஜுக்கு நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூக் 250, அதாவது நீங்கள் பார்த்தீங்களா, இது ஃபேமிலி யூசேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம யங்ஸ்டராக இருக்கிறப்போ தான் இந்த வெஹிக்கிளை ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட இதயத்தை பற்றி பார்ப்போமா கைஸ், 199.5 cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. BHP பவர் பார்த்தீங்கன்னா 25 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 19.5 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. உட்கார்ந்தோன்னே இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், 2025ல் எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருந்துச்சோ அதே எக்ஸாஸ்ட் நோட் தான் இங்கே இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம BS3யோட அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம் இல்லையா. பட் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டெல்லாம் இங்கே நோட் பண்ண முடியாது. பட் இந்த சவுண்டு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சவுண்டை கேட்டோன்னே எனக்கு ஒரு கவிதை மைண்டில் வருது. என்ன கவிதைன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டோட குரல் தான் அழகாக இருக்கும், பட் எனக்கு என்னோட டியூக்கோட சவுண்டு தாங்க அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த 2026ல் என்ன கீ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதே அந்த KTMோட அஃபிஷியல் கீ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி இந்த கீ தான் யூஸ் பண்ணுறாங்க. கீ ஆன் பண்ணுற பட்சத்தில் ஒரு TFT கன்சோல் ஆன் ஆகுதுங்க. ஸோ முன்னாடி என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் வச்சுருந்தாங்களோ அதே ஸ்பெக்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ கைஸ், இந்த 2026ல் C டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லெஃப்ட் சைடில் சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம TFT கன்சோலை பார்ப்போம். ஸோ இந்த கன்சோலை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சுவிட்ச் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இது என்ட்ருங்க. ஸோ இது மேலே போகிறது, இது கீழே போகிறது, அதே மாதிரி இது பேக்கில் வருது. ஸோ என்ட்ரு கொடுக்குற பட்சத்தில் இந்த வெஹிக்கிளில் ABSன்னு ஒரு மோட் இருக்குது. இந்த ABS ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அதாவது ரோடு இருந்துச்சுன்னா ABS ரெண்டும் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். சூப்பர் மோட்டோன்னு இருந்துச்சுன்னா ABS பேக்கில் உள்ள ABS மட்டும் ஆஃப் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப் ரோட் கொண்டு போகிறப்போ ஸ்லைடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சூப்பர் மோட்டோ மோடு. அதாவது நீங்கள் ஸ்டண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பேக்கில் உள்ள ABSஐ ஆஃப் பண்ணிட்டு பண்ணுற பட்சத்தில் பயங்கரமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரைட் மோட்ஸ் கிடையாதுங்க. அதுக்கு ரைட் மோட்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த 250 இல்லை 390 நீங்கள் போய்க்கலாம். பட் இந்த வெஹிக்கிளில் ரைட் மோட்ஸ் கிடையாது, ABS மோட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பைக் இன்ஃபோ. ஸோ அதாவது கூலன் டெம்பரேச்சர், அதே மாதிரி ஃபியூல் ரேஞ்சு, பேட்டரியோட வால்ட்டு, ஓடோமீட்ரு, சர்வீஸு எல்லாமே இதில் காமிக்குங்க. ஸோ இதில் வார்னிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ட்ரு பண்ணுற பட்சத்தில் இதில் ஏதாச்சும் வார்னிங் இருந்துச்சுன்னா இந்த வார்னிங்கில் காமிக்கும். இந்த மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இன்ஃபோ. ஸோ அதாவது ட்ரிப் 1, ட்ரிப் 2 இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஷோ பண்ணுறாங்க. ரெண்டு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அதாவது நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 10.10 நேவிகேஷன், அதே மாதிரி SMS அலர்ட்ஸு, கால் அலர்ட்ஸு, இந்த மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதில் வந்துருங்க. ஸோ அது நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது வரும். அதுவும் நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ண 10.10 நேவிகேஷனில் கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் வண்டி வைப் பண்ணுற பட்சத்தில் ஒரு ஆப் உண்டுங்க. ஸோ அந்த ஆப் மூலம் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த ஃபேவரெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 4 ஆப்ஷனும் உங்களுக்கு தேவையேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இதில் பேட்டரின்னு இருக்குல்ல, இதில் வேறு ஏதாச்சும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதில் வச்சுக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் குவிக் செலக்டர்னா இந்த 2 பட்டனில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த பட்டனை பார்த்துக்கணுன்னா எனக்கு ஏபிஎஸ் மோட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கனெக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹெட்செட் பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெட்செட் டைப்னா இன்டர்காம். ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனே இருக்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸ், அதாவது கன்னியாகுமரியில் எவ்வளோ வரைக்கும் சேல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸில் சேல் ஆகுது. ஸோ நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா KTM நாகர்கோயில். ஸோ யாராச்சும் கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் யாராச்சும் இருந்தீங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஐபி, அதாவது முன் பணம் எவ்வளோ ரூபா கட்டினா இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா, அதாவது 40,000 ரூபா கட்டினீங்கன்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி சிபில் ஸ்கோரை பொறுத்து தான் அந்த 40,000 கட்ட வேண்டியது வரும். சப்போஸ் நீங்கள் ப்ரீவியஸாக ஏதாச்சும் திங்ஸ் ஏதாச்சும் வாங்கி இஎம்ஐ பெண்டிங் போட்டிருந்தீங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் இங்கே நீங்கள் அதிகமாக கட்ட வேண்டியது வரும். ஸோ அதனால பசங்களா நீங்கள் என்ன சாதனம் வாங்கினாலும் கிளியராக இஎம்ஐ கட்டுங்க. அப்போ தான் நம்ம அவசரத்துக்கு வண்டி எடுக்கணுனாலோ ஏதாவது திங்ஸ் வாங்கினாலோ நம்ம ஈஸியாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அலைய வைப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கைஸ் ஃபைனலி இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அதாவது இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கேன், இல்லைன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஒரு பைக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த வெஹிக்கிள் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, இல்லைன்னா ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் 250 போகலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு வெண்டிங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் பேசுவோம். டாடா பாய், நெக்ஸ்ட் சந்திப்போம்.